அன்புள்ளம் கொண்ட செம்மொழி நம்பி டிவியின் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய உறவுகளே, வட சென்னையிலே இன்று திட்டம் போட்டு அதிமுகவினர் அராஜகம் செய்திருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களும் அதே போன்று அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ராயபுரம் மனோ அவர்களும் சென்றிருக்கிறார்கள். அப்படி போகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் கலாநிதி அவர்கள் முதலிலே போய் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அப்பொழுது வேண்டுமென்றே நாங்கள் தான் வந்தோம், எங்களுடைய வேட்புமனுவை தான் வாங்க வேண்டும் என்று ஜெயக்குமார் தலைமையிலே அதிமுகவினர் தகராறு செய்கிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இவ்வளவு அராஜகம் செய்கின்ற அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது செய்த அடாவட்டிகள், அக்கிரமங்கள், அசகாய சூரத்தனங்கள், வெற்றி பெற்ற வாக்காளரையே தோல்வியுற்றதாக செய்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அதிமுக எப்படி தேர்தலிலே அராஜகம் செய்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதே நிலையில இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் தேர்தல் அராஜகம் செய்து இந்த முறை வெற்றியடையலாம் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய நினைப்பு பலிக்காது. தமிழகத்தினுடைய மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இந்திய கூட்டணியினுடைய கட்சிகள் அனைவரும் இன்றைக்கு மிகவும் விழிப்புடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுகவின் அராஜகத்தை சந்திப்பதற்கு திமுக தயாராகத்தான் இருக்கிறது. என்ன முதலிலே வந்தது திமுக, அவர்கள் 2ஆம் நம்பர் டோக்கனை வைத்திருக்கிறார்கள். பின்னாடி வந்துட்டு முன்னாடி உட்காரணும்னா எப்படி அது நியாயம்? சீட்டு காலியா இருக்குதுங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தேர்தல் அதிகாரி இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி 2-3 சீட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சீட்ல போயிட்டு நான் உட்காரன்னு வச்சுக்க, காலியா இருந்தா தானே உட்கார முடியும். அந்த சீட்ல ஆள் இருந்தா நான் போய் ஆள் மேலே உட்கார முடியும்? சொல்லுங்க. காலியா இருக்குது, திமுக காரர்கள் போய் உட்கார்றாங்க. நம்முடைய வேட்பாளராக இருந்த கலாநிதி அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்த சேகர்பாபு அவர்களும் மற்றும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அன்பிற்குரிய ஆர்டி சேகர் அவர்களும் அதே போல எம்எல்ஏக்கள் எபினேசர் அவர்களும் இளையருணா அவர்களும் மற்றும் இருப்பவர்கள் அங்கே செல்லுகிறார்கள். அங்கே போயிட்டு அவர்கள் எத்தனை பேரை அலோவ் பண்ணார்களோ அத்தனை பேர் தான், 5 பேர் தான் போக முடியும். 5 பேர் சென்று அங்கே வேட்புமனு தாக்கல் செய்வதில் அவர்கள் மும்முரமாக இருக்கின்ற பொழுது பின்னாடி வந்து நின்று கொண்டு ஜெயக்குமார் தலைமையில் ஒரு அராஜக கும்பல் கத்துகிறார்கள். அவர்கள் ஏதோ ஆளுங்கட்சியாக இருப்பதை போல் எண்ணிக்கொண்டு அந்த தேர்தல் அதிகாரியை மிரட்டுகிறார்கள். நாங்கள் அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், போட்டோ இருக்கிறது, நாங்களும் வீடியோ படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அராஜகத்தை பண்ணினார்கள். ஆனால் நண்பர்களே, அராஜகம் என்றைக்கும் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. இவர்கள் செய்கின்ற அராஜகங்கள் இவர்களுக்கே வம்பாக வந்து முடிய போகிறது. தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்றால் அராஜக திமுக, அவர்கள் அக்கிரம திமுக என்பதற்கு உதாரணமாக இன்றைக்கு ஜெயக்குமார் தலைமையிலே அதிமுக வட சென்னை தேர்தல் அலுவலகத்திலே தாறுமாறாக அவர்கள் அராஜகம் செய்திருக்கிறார்கள். இதை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அன்றைக்கு ஒரு டம்மி வேட்பாளரை போட வேண்டும் என்பதனால் கலாநிதி மாறன் அவர்கள் அவருடைய துணைவியாரை டம்மி வேட்பாளராக போடுகிறார். அவருடைய வேட்புமனுவை முதலிலே பதிவு செய்கிறார்கள். அவர் முதலிலே உதயசூரியனுக்காக பதிவு செய்து விட்டார். அதற்கு பிறகு நாம் விட்டு கொடுத்ததின் விளைவாக
அதற்கு பிறகு அதிமுகவினர் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நியாயத்திற்கு, நீதிக்கு, நேர்மைக்கு என்றைக்கு உத்தரவாத அதிமுகவினரை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெறியாட்டம் இன்னும் தேர்தல் முடியும் வரை எத்தனை காலங்கள் இப்படி வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருப்பார்கள்? இதையெல்லாம் திமுக தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வெறியாட்டத்தை தடுக்க ஆரம்பித்தாலே பாவம் அதிமுக தாங்க முடியாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அருமைக்குரிய நம்முடைய செம்மொழி நம்பி டிவி உறவுகளே, நாட்டில் நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அராஜகவாதிகள் ஒரு பக்கம் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நம்மை அழிக்க நினைப்பவர்கள் ஒரு பக்கம் நம் மீது எப்பொழுது மாற்றுவோம், நம்மை காலை வாரி விடலாம் என்கிறவர்கள் ஒரு பக்கம், எப்படி சுற்றிலும் நம்மை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாக்குதலை எல்லாம் முறியடித்து எல்லோவற்றிலும் வெல்லுவதற்கு 40 வெல்லுவதற்கு பாண்டிச்சேரியுடன் சேர்த்து திராவிட முன்னேற்ற கூட்டணி தலைமையிலே இருக்கின்ற இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய கூட்டணி வெல்லும் 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 என்பதை அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். அருமைக்குரிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களே, இப்படிப்பட்ட பதிவு உங்களுக்கு நேரடியாக வருவதற்கு எங்களது செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவு வழங்க முடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் செய்து லைக் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 நன்றி.